வணக்கம். இயற்கையை என்றென்றும் உயிர்களை வாழ வைக்கும் அப்படிங்கல நம்ம இப்போ கொட்டாய் போட்டிருந்தோம். கொட்டாயில் பார்த்திங்கன்னா மண் அள்ளி நிறையா கொட்டணும். மண் கிட்டத்தட்ட 3 யூனிட்டுக்கு மேலே தேவைப்படும். அந்த மண்ணை கொட்டுறதுக்காக அப்படியே கிணத்துல சுற்றி உள்ள மண் அள்ளி போட்டுட்டு கிணறு கல்லுக்கட்டு வேலையும் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். நம்ம கிணறு வீதம், அதாவது சரி பாதி பங்கு உள்ளவங்க இருக்காங்க. அவங்ககிட்டையும் நம்ம கேட்டுட்டு கிணத்த வேலை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த இடம் ரொம்ப ரிஸ்க்கான இடமா இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இதை ட்ரில் மிஷின், நீங்கள் ஸ்டார்டிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த மிஷின் என் ஃப்ரெண்டோடது. அதை வாங்கிட்டு காலையிலேயே ட்ரில்லு போட்டு ஒரு 2-3 நாளைக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றினப்ப இந்த ஓரமாக ஊறிக்கும். ஏற்கனவே 5 நாளைக்கு முன்னாடி ஆளை விட்டு அள்ளுறப்ப நல்லா மண் செட் ஆயிடுச்சு, கடப்பாறையே குத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த பிளான் பண்ணி ஒரு 3 நாளைக்கு தண்ணி ஊற்றி இந்த மண்ணை அள்ளி கொட்டாய்க்கு போட்டு மாடு படுக்கிறதுக்கு இதெல்லாம் வசதியாக இருக்க மாதிரி அதுக்கான தரையை ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஒவ்வொரு ஹோல்ஸில் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா ஊற்றிட்டு ஒரு 3 நாளைக்கு டைம் இருக்கப்பெல்லாம் ஊற்றினோம்னா நமக்கு நல்லா ஊறிடும். மண் ஊறிடுச்சுன்னா வேலைக்கு ஆள் விடுறப்ப டக்குன்னு பார்த்திங்கன்னா அவங்க சீக்கிரம் மண் டைட் இல்லைன்னா சீக்கிரம் வேலையை முடிப்பாங்க. அப்போ தான் கொஞ்சம் கூலி செலவில் நம்ம குறைக்க முடியும். ப்ளஸ் அப்படியே அள்ளி அப்படியே கொட்டாயில் போட்டுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அப்படிங்கல வேறு இடத்துல மண் வாங்கி கொட்டி அங்கே அள்ளி போடுறத விட இதை அள்ளி அப்படியே போட்டுக்கிறதுங்கிறது நமக்கு ஒரு கூலியை பெரிதும் குறைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு. இப்போ அந்த மண்ணை நல்லா 3 நாளைக்கு மேலே ஊற வச்சுட்டு ஆளை விட்டு நீட்டாக எடுத்துட்டு, கல்லுக்கட்டு ஏற்கனவே உள்ளது சரிஞ்சிருச்சு. இதுவும் ஏற்கனவே பறித்து போட்டது தான். இதை கட்டலாம் அப்படின்ட்டு. அப்போ நிதி சுமையினால் கரெக்டாக ஆப்பாக இருக்கும்போது பண்ண முடியல. இப்போ பங்குதாரர் ஒத்து வரனால நம்ம அதை நீட்டாக கிணறுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு விவசாயத்தில் நீர் ஆதாரத்தில் ஒரு முக்கிய பங்கு. இந்த கிணறு தான் அந்த நிலத்தினுடைய முழுமையான விவசாய நிலையை முடிவு செய்யும். அதை நம்ம நீட்டாக சுத்தமாக மெயின்டைன் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் இதை செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க கிணத்தை சுற்றி நல்லா பார்க்கலாம். முதல்ல இந்த வீடியோவில் நான் சொல்கிறது என்னென்னா, இதை பார்த்து யாரும் நானே செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு முயற்சி மட்டும் எடுத்துடாதீங்க. இது ஏற்கனவே மாமா ட்ரில் ஏற்கனவே ஓட்டியிருக்காரு. அதனால் நான் கிணத்துல சின்ன பிள்ளைலாம் ஏறி இறங்கியிருக்கோம். அந்த இதனால் ரொம்ப பொறுமையாக கவனமாக தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். இதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இல்லாத ஒரு புக்காக இருந்தாலும் நம்ம கவனமாக மேட்டில் தான் குழி போட்டிருக்கோம். அதனால் இதை தனியாக யாரும் முயற்சி தயவுசெய்து பண்ண வேணாம். இப்போ வாங்க கிணத்தை சுற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு தொட்டி இருக்குது. இப்போ 2 சைடு பார்த்தீங்கன்னா கல்லுக்கட்டு ஏற்கனவே கட்டியிருக்கு. கீழே மரமெல்லாம் நிறைய முளைச்சிருக்கு. முன்னாடியே கொஞ்சம் சுத்தம் பண்ணி நாங்கள் ஆள் விட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த ஏற்கனவே கொஞ்சம் பறிச்சிருக்கு பாருங்கள். அந்த இடத்துல ஆள் நின்று பறிக்க முடியாத அளவுக்கு கெட்டியான ஒரு சரியாக மழை பெஞ்சனால, அடிக்கடி மழை பெஞ்சனால ஆயிடுச்சு. இப்போ இந்த மரமெல்லாம், இந்த மரத்தை தென்னை மரம் இருக்குது. தென்னை மரத்தை எடுத்துட்டு தேங்காயெல்லாம் பறித்து எடுத்துட்டு இதுக்கு பதிலாக வேறு ஒரு கன்று நட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மரத்தை பூரா எடுத்துட்டு சாமி கும்பிட்டு தான் எடுப்பாங்க. எடுத்துட்டு இந்த லைனில் நீ நேராக தான் இப்போ கல்லுக்கட்டு வரப்போகுது. நன்றி, அனைவருக்கும் நன்றி. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ண வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அடுத்தடுத்த புதிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.